வணக்கம் வணக்கம் வணக்கம். டிக்டாக் கொண்டா ஜோக் சொல்லணுமாம். ஒரு ஜோக் ஒன்று சொல்லணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருத்தன் இரவு ஒரு மாடோ எருமை ஒன்று சரியா பிடிச்சிட்டான். அவனுக்கு சந்தேகம் இது மாடோ எருமை ஒன்று சொல்லி அப்போ ஒன்றுமே அவன் யோசிச்சு பார்த்துட்டு என்ன செய்தான்னு சொன்னால், பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருந்ததாம். அந்த குளத்து பக்கத்தில் கொண்டு போனால் எருமையண்டா பாஞ்சிடும், மாடண்டா பாயாது என்று சொல்லி இந்த எருமை தண்ணி காண்டு இருக்கும் என்று சொல்லிட்டு யோசிச்சுட்டு கொண்டு டக்குன்னு பாஞ்சான். உடனே சொன்னான் எருமையாண்டு. இதே இந்த ஜோக்கை சொன்னான்னு சொன்னால், இப்போ டிக்டாக் இணையதளம் இருக்கிறபடியால் எல்லாரும் தங்களோட குணாதிசயங்களையும் தங்களோட குணங்களை வெளிப்படுத்தக்கூடியா இருக்குது, அதை பார்த்து கொள்ளக்கூடியா இருக்குது. சிலது நாத்தலை விட டக்காண்டு விளங்கி கொள்ளக்கூடியா இருக்குது. ஒரு நாத்தல் கேஸ் என்று சொல்லி விளங்கக்கூடியா இருக்குது. இணையதளத்தை தயவு செய்தோ தயவு இல்லாமலோ இதை கத்தியை இப்படியும் பாவிக்கலாம். கத்தியை கத்திரிக்காய் முருங்கைக்காய் மிரக்கறி வெட்டம் பாவிக்கலாம், இறைச்சி வெட்டம் பாவிக்கலாம், ஒரு வயலன்ஸுக்கும் பாவிக்கலாம். அதே போல் டிக்டாக் இப்போ சொன்ன உடனே எல்லாருக்கும் அதை பெறவடியால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களோட கருத்துக்களை விடலாம். அதை விட உலகத்தையே மாற்றி அமைக்கலாம். இயற்கையால் கொடுத்த வரம் உண்டு. இந்த டிக்டாக்ல யாழ்ப்பாண அரசியலை மாற்றி முதல் அமைச்சு எல்லாருக்கும் உறவுகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு எல்லாருக்கும் கிடைக்கிற போல செய்யணும். ஐரோப்பாவோட கொண்டு வரணும். இந்த குளிர் நாட்டிலேயே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கல. ஏன் இந்த வளமுள்ள இலங்கையை மாற்றி அமைக்கலாம்? யாழ் மாவட்டத்தில் அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியலமைப்படுத்தி விட்டு மக்களுக்கு பணி செய்ய முன்வர வேண்டும் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் மாற்ற தமிழீழ மாவட்டம் எல்லாம் மாற சிங்கள மக்கள் பின்பற்றி இலங்கை ஜனாதிபதி சொத்து கணக்கர் அரசு ஒப்படைத்து விட்டு மக்களை பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏன் ஒப்படைக்கணும் என்று சொன்னால், பிழை விட்டால் மற்ற அரசு எடுத்துடும். பிழை விட்டாலும் சரி விடாட்டும் சரி சொத்து காசுக்கு ஆசைப்படுறவன் வந்தால் காசை பற்றி யோசிக்கிறவன் ஒதுங்கிடுவான். இந்த மாடு போல கதை போல ஒதுங்கிடுவான். அப்போ டிக்டாக்கை நாங்கள் ஆயுதமாக பாவிப்போம். யாழ் மாவட்டத்தில் டிக்டாக்கை பரப்பி யாழ் மாவட்டத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால் தமிழ் மாவட்டம் மாறி இலங்கையிலேருந்து தீயா உலகுக்கு பெறவிட்டும். உலகு பரவினோன்னு இந்த தமிழனால யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த தமிழ் இனம் உலகுக்கு விடுதலை கொடுத்த போல உலகம் எல்லாம் ஒரு புரட்சியாக மாறட்டும். மக்கள் ஆட்சியில் இருந்து நல்ல ஆட்சி தான் நடக்குது. நல்ல ஒரு மாற்றம். அரசியல்வாதி உலகம் எல்லாம் சொத்து கணக்கை அரசியலமைப்படுத்தி விட்டால் தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அப்படி மக்கள் தெரிந்திருக்கணும். உலகம் எல்லாம் வரப்போ உலகத்தால் ஒரு தீவை உண்டு. தமிழ் வாழையும் மாவீரர்களையும் போற்றி புகழ ஒரு தீவு ஒன்றை வாங்குவோம். உலகம் எல்லாம் அமைதி சாந்தம் சமானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி வரும். தானாக உடனே என்ன நடக்கும்? கேடுகட்ட அணுக்கழிவுகளையும் ஆபத்தான அறிவியலையும் கேடுகட்ட இந்த வைரஸுகளை கண்டுபிடிச்ச வைரஸுகள் இந்த கொஞ்ச இடத்துல இருந்து சைனாலேருந்து பிறகு உலகம் எல்லாம் உள்ள பிரச்சனையை கொண்டு வந்தது. அந்த அறிவியலை கொண்டு அண்ட வழியில் மனிதன் கொட்டுற காலம் வந்துட்டு. இது இயற்கையால் செய்யப்படுத்துகிற நடத்துகிற ஒரு விஷயம். இயற்கை தான் ஏவி கொண்டிருக்கு. என்ன இதை ஏவுது இயற்கை, அதை உங்களுக்கு வழி நீங்க மாடு எருமையா என்ற போல இருக்காமல் நல்ல மாடாவது இருக்க பாருங்கள். நன்றி, வணக்கம்.